வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு நம்ம கிரிவியூ அங்கே மிஸ்டர் ஃபேஸ்ட் அறிவாளரோட இயக்கத்தில் ஆதி லட்சுமி மேனன் நடிச்சு வெளிவந்திருக்க படம் தான் சப்தம். ஸோ உங்களுக்கு இந்த ஹாரர் படங்கள்லாம் பிடிக்கும், முக்கியமாக இந்த ஈரம் படம் பார்த்து அட்மையர் ஆனவங்களா இருந்தீங்களா, கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக போய் தேட்டர்ஸில் பாருங்கள், ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் அதை தாண்டி என்ன இருக்குங்கிறத முழுசாக பார்த்துடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாமா? இந்த படத்தில் இவங்க பேசப்பட்ட கான்செப்ட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான். ஈரம் படத்தில் எப்படி தண்ணியை வச்சு ஹாரர் மூமெண்ட்டை கொண்டு போனாங்களோ அதே மாதிரி இந்த படத்தில் சவுண்டை வச்சு கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஒரு கான்செப்டாகவே ஒரு இன்ட்ரெஸ்டான கான்செப்ட் தான். ஒரு சவுண்டு மூலியமாக ஒரு பேய் கம்யூனிகேட் பண்ண முயற்சி பண்ணுது. ஏன் அது மூலியமாக நடக்கிற கொலைகள், அதை நோக்கின வரங்க மர்மங்கள், ஏன் இதெல்லாம் ஏன் நடக்குது, எது நடக்குது, இதுதான் ஸ்டோரி பிளாட்டு. ஏன் இதை சுற்றி தான் நகர்ற கதையாகவே அமைச்சிருக்காங்க. அண்ட் ரைட்டிங் வைஸ் கண்டிப்பாக சூப்பர் சாலிடான ஒரு ரைட்டிங் இருந்திருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தோட ஒவ்வொரு டெப்த்துக்குள்ளே போகும்போதும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ரைட்டிங் இருந்திருக்கு. கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா பரபரன்னு போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செம்மையான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் போய்கிட்டே இருக்கும். பட் என்னென்னா அந்த கதையோட டெப்த்துங்கிறத நான் ஒரு டைம் நவுத்திக்கிட்டே இருப்பாங்க. நிறைய ஃபாஸ்ட் பேஸில் கொண்டு போகக்கூடிய படமாக தான் இது அமைஞ்சிருக்கு. ரொம்ப பெருசாக போர்லாம் அடிக்காது. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்ச வரைக்கும் உங்களை என்கேஜிங் பண்ணுற லெவலில் ஸ்க்ரீன் பிளேவை கொண்டு போனதுங்கிறது இட்ஸ் வெரி குட். ஏன் நீங்கள் இந்த லாஜிக் இதெல்லாம் பார்க்காம எதையும் பற்றி யோசிக்காத ஒரு ஆளாக இருந்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேங்கிறது உங்களை ஹோல்டு பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். ஏன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சில ஹூக்கப் மூமெண்ட்லாம் கண்டிப்பாக ஒர்க்காக இருக்குது. நிறைய இடங்களை உங்களை எங்கெங்கெல்லாம் லேகுன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களை இழுத்து கொண்டு போகிற அளவுக்கு உங்களோட ஸ்க்ரீன் பிளே அமைஞ்சிருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இந்த படத்தோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா கண்டிப்பாக ஆதி அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துக்கு கண்டிப்பாக அவர் பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அந்த கேரக்டருக்கு அவர் நல்லா ஆப்டாகவே பொருந்திருந்தார். ஒரு பேனராமல் இன்வெஸ்டிகேட்டராக நிறைய எக்ஸ்ப்ளனேஷன், சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். சில பேருக்கு அது ஸ்பூன் ஃபிட் பண்ணுற மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் ஒரு சில பேருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த கேரக்டரே ஒரு ஃப்ரெஷ்ஷான கேரக்டர் தான். ஸோ தமிழில் முக்கியமாக ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு பேனராமல் இன்வெஸ்டிகேட்டருங்கிறது இது வரைக்கும் வந்ததில்லை, எனக்கு தெரிஞ்சு வந்ததே கிடையாது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டருக்கு அவருக்கு நல்லாவே சூட் ஆகிருக்கு. அண்ட் லட்சுமி மேனன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக அவங்க ஸ்கோர் பண்ணலை. ஆஸ் யூஸ்வலான ஒரு ரோல் தான். பட் சில இடங்களில் சந்திரமுகியை ஞாபகப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. மேபி அந்த படத்தோட பாதிப்பு நம்மளை இன்னும் விட்டு போகாமல் கூட இருந்திருக்கலாம். படத்தில் நிறைய சீனியர் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்களே. எங்கள் சர்ப்ரைசிங்லி சிம்ரன் மேடம் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. MS பாஸ்கர் ஒரு 2 சீன் வருவார். அண்ட் லைலா பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். அண்ட் ராஜீவ் மேனன் அவர்லாம் வரைக்கும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்களோட கேரக்டர்ஸை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஏன் மொத்தமாக இந்த படத்தை பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிங், அவங்க அங்கங்கே வர அந்த சின்ன சின்ன மூமெண்டம்ங்கிறது இந்த படத்தை கொஞ்சம் வேறு லெவலில் அந்த ஸ்டாண்டர்டை வேறு லெவலில் ஏற்றுது. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் கண்டிப்பாக தமிழோட மியூசிக். ஸோ தமிழோட மியூசிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மனுஷன் சும்மாவே அடித்து பேத்து எடுப்பாப்புல. ஸோ இந்த படத்துலேயும் அதே தான். மொக்க சீனாகவே இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அதை மியூசிக் மூலியமாக எலிவேட் பண்ணுறாரு. முடிஞ்ச வரைக்கும் மியூசிக்கை வச்சு தூக்கி நிறுத்தணுங்கிறதுல மனுஷன் தெளிவாக இருக்காப்புல. சில ஜம்ப்ஸ்கேர்லாம் வச்சு நல்லாவே கொண்டு போயிருக்காரு. சீனாக அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிங்கிறது டவுட்டு தான். பட் மியூசிக்காக அது செம்மையாகவே ஒர்க் ஆகிருக்கு. சாங்ஸாக பார்த்தா ஒரே ஒரு சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் மற்ற சாங்ஸுங்கிறது ஜஸ்ட் ஓகேங்கிற ஃபீல் தான் கொடுத்துச்சு. பட் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு. இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி விஜுவல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக சொல்லலாம் இந்த படத்துக்குன்னு தனியாக ஒரு கலர் பலேட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பேய் படத்துக்கான கலர் பலேட் போல். முக்கியமாக அறிவாளர்கள் படத்தில் இந்த மாதிரி கலர் பலேட்லாம் அவர் யூஸ் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஈரம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ப்ளூயிஷான ஒரு டோனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பார் படம் ஃபுல்லாக. ஸோ இந்த படத்தில் தான் ஒரு ப்ளூ அண்ட் க்ரீன் இந்த மாதிரி ஒரு டோனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பட் இது எந்த அளவுக்கு கதைக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தான். பட் ஒரு ஹாரர் படத்துக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஃபுல் ஆஃப்னு சொல்லுவேன். ஏன் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா லொக்கேஷனை நல்லாவே நல்லாவே ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த வகையில் சினிமாட்டோகிராஃபிங்கிறது இந்த படத்துக்கு டீசெண்டாக இருந்துச்சு. ஒரு ஹாரர் படத்துக்கு முக்கியமாக அவர் எடுத்துக்கிட்ட கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக கொடுத்துருக்காரு. அது வரைக்கும் ஓகேன்னு சொல்லலாம். ஸோ அப்படி நெகட்டிவ்ஸாக போவோம். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த படம் முன்னாடி சொன்னது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட்டு. பட் இந்த படம் எக்ஸிக்யூஷனில் செம்மையாக அடி வாங்குது. முக்கியமாக சொல்லணும்னா இந்த படத்துக்குள்ளே நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குது, நிறைய கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்குது. ஒரு சீன் இன்னொரு சீனோட இன்டர்லிங்க் ஆகுதோ இல்லை அந்த கதையை நவுத்துறதுக்கு சரியான கதாபாத்திரம் வலுவாக எழுதப்படவே இல்லை. அதுதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனையும் கூட. ஏன்னா அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அன்வான்டான சீன்லாம் ஏகப்பட்டது இருக்குது. முக்கியமாக ஹீரோட பேக் ஸ்டோரி. இந்த படத்துக்கு ஹீரோட பேக் ஸ்டோரி சொல்லி தான் ஆகணும், அந்த எமோஷன் வேல்யூவை கூட்டி தான் ஆகணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஏன்னா இந்த கதைக்கு அது தேவையும் படலை. அதே போல் லட்சுமி மேனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்த கேரக்டர் இல்லைனாலும் இந்த படத்தை எந்த வகையிலையும் பாதிக்க போகிறதும் இல்லை.
அந்த கேரக்டர் வரும்போது அந்த கேரக்டரை வச்சு பிகினிங்கில் வரும்போது பார்த்திங்கன்னா சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அந்த படத்தை அதை நோக்கி வந்தாலும் படத்தோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே ஜஸ்ட் விட்டுட்டாங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி சொன்னது போல் இந்த ஸ்டோரியோட டெப்த்துங்கிறது எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த கேரக்டருக்கு கூட இன்டர்லிங்க் ஆகவே இல்லை. ஸோ ரொம்ப பெருசாக இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நேராகவே அவங்க டைரெக்டாக கதைக்குள்ளே போயிருக்கலாம். பட் நிறைய இடத்துல நேரத்தை விரயம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. எதுக்கு இவ்வளோ இழுத்து இவ்வளோ ப்ரீச்சியாக சொல்லணும்னு தெரியல. இன்னுமே கொஞ்சம் இந்த முடிஞ்ச இந்த 2.5 மணி நேரம் படத்தை 2 மணி நேரமாக கூட ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையும் பாதிச்சிருக்காது. படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பயமோ பெருசாக ஜம்ப்ஸ்கேர்லாம் கிடையவே கிடையாது. ஒரு 2-3 இடத்துல ஜம்ப்ஸ்கேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பெருசாக உங்களுக்கு ஒர்க் ஆகாதுங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஈரம் படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாரர் ப்ளஸ் இந்த எமோஷனை வச்சு மட்டுமே பக்காவாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலி இந்த படம் வந்து எந்த ஒரு வகையிலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அதே சமயத்தில் அவங்க சொல்கிற வர கான்செப்டாக இருக்கட்டும், அந்த எமோஷனல் வேல்யூவாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக கனெக்டே ஆகாது. நீங்கள் மேக்ஸிமம் உங்களை என்கேஜிங்காக கொண்டு போயிருந்தாலும் கூட நிறைய ஓட்டைகள் நிறைய வந்து லேகுங்கிறத நீங்கள் நடுவில் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அது காரணம் என்னென்னா இவங்க எஜுகேஷன் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ப்ராப்பராக சொல்ல வரல. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் ரைட்டிங் வைஸ் நிறைய டீப்பான விஷயத்த அவங்க பேசியிருந்தாலும் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல அடி விழுது. உங்களை என்ன தான் என்கேஜிங்காகவே கொண்டு போங்க அவங்க முயற்சி பண்ணியிருந்தாலும் நிறைய இடத்துல இந்த படம் அடி வாங்குறத நீங்கள் நல்லா பார்க்க முடியும். அதுக்கேற்ற போல் இந்த மொத்த படத்துக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆதி மாதிரி ஒரு ஹீரோ இருக்கும்போது அவர் எப்படிப்பட்ட ஆக்டருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அவர் நடிக்கிறது ஒரு சில படம் தான். பட் அதுக்கான ஸ்கோப்புங்கிறத டேரக்டர் தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். பட் அதுக்கேற்ற மாதிரி கமர்ஷியல் காம்ப்ரமைஸுங்கிறது இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ஸோ ஆதி மாதிரி ஒரு ஹீரோ வச்சுக்கிட்டு அவங்க நினச்சா என்ன மாதிரி ஒரு படம் வேணாலும் எடுக்கலாம். பட் எதுக்கு இவ்வளோ காம்ப்ரமைஸ் நடுவில் இந்த படத்தை எடுத்தாங்கிறது தான் எனக்கும் புரியல. அறிவழகன் மாதிரி ஒரு நல்ல டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சுமாரான படத்தை கொடுக்குறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இப்போ இந்த காலத்தில் வந்து கலர் டோனுங்கிறது ஒரு ஹாரர் படத்துக்கான கலர் டோன் தான். பட் ஒரு ப்ளூயிஷான ஒரு கலர் டோன் கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. சில இடத்துல பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குங்க, அதான் ஏன்னு எனக்கும் புரியல. உண்மையாலே சொல்லணும்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஓவராக பெயிண்ட் அடித்து வச்சிருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த கலர் டோனுங்கிறது ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தை வந்து உங்களை ஒன்றிணைஞ்சு பார்க்க விடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த படத்தில் இந்த கலர் டோன் வந்து ஒரு ஹாரர் படத்துக்கு ஷூட்டான ஒரு கலர் டோனாகவே இருந்தாலும் இந்த கலர் பேலட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்டில் நீங்கள் இதை கனெக்ட் ஆக முடியாது. சில இடங்களில் வந்து அந்த படத்தோட விஷுவலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை விட்டு உங்களை வெளியே கொண்டு போயிடும். ஸோ அதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் சிஜி விஎஃப்எக்ஸ்னு அங்கங்கே பண்ணியிருக்காங்க. பட் ரொம்ப மோசமான ஒரு சிஜி. முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிக்கலாகவே அவங்க போயிருக்கலாம், அதுக்கெல்லாம் சிஜி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் இந்த படத்தோட கிளைமேக்ஸை சொல்லி ஆகணும். சிஜின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃபேண்டசியை நோக்கி அவங்க அந்த கதையை நவுத்திருப்பாங்க. ஆக்சுவலி அந்தளவுக்கு நவுத்தி கொண்டு போய் தான் அந்த படத்தை முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இன்னுமே நல்லாவே யோசித்து ப்ராப்பராக அதை எழுதியிருக்கலாம். அதை முன்னாடியே சொன்னது போல் தான் நிறைய கமர்ஷியல் காம்ப்ரமைஸ் அதை மாட்டிக்கிட்டனால நிறைய விஷயங்கள் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ரசித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தாலும் கூட அதை பார்க்க முடியாமல் பண்ணுற அளவுக்கு நிறைய குறைகள் இருக்கிற படமாக இது அமைஞ்சிருச்சு. ஸோ மொத்தமாக படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் ஒரு டீசெண்டான வாட்ச் தான். பட் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுமா கேட்டால் ரொம்ப சந்தேகம் தான். பட் உங்களில் ஒரு சில பேருக்கு எதை பற்றி இந்த லாஜிக் மண்ணாங்கட்டி நான் எதையும் பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து படமாக ஒரு நல்ல ஒரு பேய் படம் பார்க்கணும், ஆனால் பெருசாக பயப்படாமல் எந்த ஒரு கதையை பற்றி கவலைப்படாமல் ஜஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக இருந்தால் மட்டும் போதும் நினைக்கிறீங்கன்னா இந்த படம் உங்களை ஒன் டைம் வாட்சபிள் ஆகும். ஏன் ஒரு டீசென்ட் வாட்சாக கூட அமையலாம். பட் எனக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் இருந்துச்சு. நல்லா இல்லைன்னு சொல்ல முடியலை, பட் அதே சமயத்தில் நல்லா பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இன்னமும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். இன்னும் நல்லாவே பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த கதைக்குள்ளே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. பட் நிறைய காம்ப்ரமைசஸ்க்கு நடுவில் இந்த படம் மாட்டிக்கிச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்க தான் செஞ்சுது. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். ஒரு டீசெண்டான வாட்ச் தான், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் கூட சொல்லுவேன். பட் எனக்கு இந்த படம் கண்டிப்பாக ஆவரேஜ் தான். ஸோ பார்க்கணும் தேட்டர் போய் பாருங்கள். ஸோ இந்த படம் எனக்கு வந்து ஓரளவு ஒர்க் ஆனிச்சு. பட் சில இடங்களில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் தோணினாலும் படம் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அந்த படம் எப்படி இருக்குன்னு. ஸோ நான் வேறோட வீடியோ சந்திக்கிறேன். அப்புறம் என்ன வரட்டா?